16வது நூற்றாண்டுகளில் வாழ்ந்த பிரெஞ்சு சயின்டிஸ்ட் பிளேஸ் பாஸ்கலை தெரியாதவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது. ஒரு மேத்தமேட்டிஷியனாக, பிசிசிஸ்டாக, இன்வென்டராக, பிலாசபராக இவருடைய பங்களிப்பு இன்றளவும் போற்றப்படுகின்றது. இத்தனை சாதனைகளை செய்த இந்த தத்துவ ஞானிக்குள் ஒரு வெறுமை இருந்தது என்று சொன்னால் நம்ப முடிகின்றதா? சோகம், அதிருப்தி, வெறுமை, சமாதானமின்மை, குற்ற உணர்வு என வாழ்க்கையின் அர்த்தம் தெரியாத ஒரு நிலையில் இருந்த பிளேஸ் பாஸ்கலை நவம்பர் 23, 1654 நள்ளிரவில் இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமான வெளிப்பாடுகள் மூலமாக சந்திக்க இமை பொழுதில் ஒரு மறுரூபம் ஏற்பட்டு ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உள்ளத்தில் பிறந்ததாம். தன் அந்திய காலத்தில் இவ்வாறு எழுதுகிறார்: ஒவ்வொரு மனிதனின் இருதயத்திலும் கடவுள் வடிவிலான வெற்றிடம் உள்ளது. அதை ஒருபோதும் எந்த படைக்கப்பட்ட பொருளாலும் நிரப்ப முடியாது. அது கடவுளால் மட்டுமே நிரப்பப்பட முடியும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆம், பணமோ, பெயரோ, புகழோ, அந்தஸ்தோ கொடுக்க முடியாத சந்தோஷமும் சமாதானமும் இயேசுவிடம் உண்டு. நீங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி